بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن رحمتي سبقت غضبي صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த இல்முடைய மஜ்லிஸ், இந்த புகாரி மஜ்லிஸ், இதனால் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய பிரயோஜனங்கள் மிக அதிகமானது. ரஜபுடைய மாதம் வந்தாலே நமக்கு தெரியும், நம்முடைய ஓட்டமாவடி வாழைச்சேனை தொடக்கம் இங்கு காத்தாங்குடி, கல்முனை, சாய்ந்தமருது, நிந்தவூர், அப்படியே அக்கரைப்பற்று 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முறை அட்டாளைச்சேனையில் தொடங்கியிருக்கிறார்கள். வேறுவலை, இது போன்ற பழைய முஸ்லீம்களுடைய கிராமங்களில் ரஜபிலிருந்தே ரமதானுக்கு தயாரிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நிரலை நாம் பார்க்கிறோம். ரஜப், அடுத்தது ஷாபான், அடுத்தது ரமதான். அதிகமானவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, இவ்வளோ பயான் தேவையா? 30 நாள் பயான் பண்ணி என்ன செய்யும்? கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பயான்களை எடுத்து பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் படைப்புடைய ஆரம்பம் தொடக்கம் சுவர்க்கம் வரைக்கும் பயான் செய்தார்கள். படைப்புடைய ஆரம்பம் என்றால் இன்றைய என்னுடைய தலைப்பு இதுதான். இமாம் புகார் ரஹிமஹுல்லா தன்னுடைய புகாரியில் கிதாபு பத்இல் ஹல்க், படைப்புடைய ஆரம்பம் என்றால் என்ன, இன்ஷா அல்லாஹ் 15 படைப்புகளை பற்றி இன்றைக்கு பேச இருக்கிறோம். அவ்வளவுதான். எத்தனை படைப்புகள்? இந்த 15 படைப்பையும் படைத்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்ல முதல் படைப்பு. 15 வகையான படைப்புகளை அல்லாஹ் படைத்து விட்டுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தார். எது முதல் படைப்பு, 2வது படைப்பு, 3வது படைப்பு, 15வது படைப்பு என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்று சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். ஏனென்றால் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இந்த அறிவு கட்டாயம் தேவை. இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தன்னுடைய கிதாபிலே
இந்த புகாரியிலே எழுதி வைத்திருக்கிறார். அல்லாஹுவை பற்றி அறிவதற்கும் அல்லாஹுடைய வல்லமைகளை விளங்குவதற்கும் இந்த 15 வகையான படைப்புகளை பற்றி விளங்குவது சகோதரர்களே அவசியம். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பயானிலே நபி அவர்கள் ஒரு நாள் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், சுபகுடைய தொழுகையை தொழுதுவிட்டு மிம்பரில் ஏறினார்கள். எதை தொழுதுட்டு? சுபக தொழுதுட்டு மிம்பரில் ஏறினாங்க. லொஹர் வரை பயான் செய்தார். லொஹர் வரை பயான். திரும்ப மிம்பர்லிருந்து இறங்கி லொஹர் தொழுதார்கள். திரும்ப மிம்பர்ல ஏறினார்கள். அசர் வரை பயான். திரும்ப அசர தொழுதுட்டு திரும்ப மிம்பர்ல ஏறினார்கள். சூரியன் மறையும் வரைக்கும் பயான். ஒரு நாளே பயான். அந்த ஒரு நாளையில் முதல் படைப்பிலிருந்து தொடங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்தினார். அப்ப இன்றும் சமூகத்துக்கு இவ்வாறான பயான்கள் தேவை. இவ்வாறான ஏன் மக்களுக்கு ஹுத்துபாவில் அரமணித்தியாலத்தில் முக்காமணித்தியாலத்துக்குள்ள ஒரு விடயத்தை பூர்த்தியாக தெளிவுபடுத்த முடியாது. அதுவும் 12:55 ஹுத்துபாக்கு வருவார். வந்ததோட இமாம் ஹுத்துபா முடிச்சுட்டுவார். என்ன விளங்கிச்சு? ஒன்றுமே விளங்காது. அதனால இவ்வாறான புகாரி மஜ்லிஸ்களை ஹயாத்தாக்கும், விட்டுறக்கூடாது. சமூகத்தில் ஒரு 100, 150, 500 பேராவது பிரயோஜனம் அடைஞ்சு கொண்டிருப்பார். வாசிக்கிற உலமாக்களுக்கு பிரயோஜனம், மக்ரிபுக்கு பிறகு பயானால் பிரயோஜனம். இது பக்தாத்ல நடந்த அமல்கள், சிரியாவில் நடந்த அமல்கள். மஸ்ஜிது நபவிக்கு போயிருப்பீங்க உம்ராக்கு, மக்ரிப் தொலை. இது ஒவ்வொரு நாளும் பாடம் நடக்கும். மஸ்ஜிது நபவியில காபால பாடம் நடக்கும். நாங்க ரஜபுல சரி, ஷாபான்ல சரி, ரமதான்ல எப்படியாவது இவைகளை படிக்கிற அறிவை கூட்டக்கூடிய ஒரு மஜ்லிஸ் தான் இந்த மஜ்லிஸ். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த படைப்புகளை படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஹல்லாக்குல் அலீம், நான் தான் எல்லா படைப்புகளையும் படைத்தவன் அல்லாஹ். வேற யாருடைய எந்த மத புத்தகத்திலையும் படைப்புகளை பத்தி வரல. குர்ஆன்ல மட்டும்தான் ஒவ்வொரு படைப்பாக அல்லாஹ் வரிசைப்படுத்தியிருக்கின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்திலே முதலாக படைக்கப்பட்ட படைப்பு எது? உலகத்திலே முதலாக படைக்கப்பட்ட படைப்பு எது? முதல் படைப்பு அல்லாஹுடைய அர்ஷ். முதல் படைப்பு அல்லாஹுடைய அர்ஷ். அல்லாஹ் முதலாக அர்ஷை படைத்தார். இரண்டாவது படைப்பு அல்லாஹுடைய குர்சி. அர்ஷும் குர்சியும் தான் முதல் படைப்பு. அதனாலதான் குர்ஆனிலே மிக பிரம்மாண்டமான ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் தன்னுடைய 16 வகையான தன்னை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் சொல்றார், நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு அல்லாஹ் கிடையாது. அல் ஹய்யுல் கய்யூம், நான் எப்பொழுதும் உயிருள்ளவன். கய்யூம், எல்லா விடயங்களையும் நிலைநாட்டக்கூடியவன். லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம், அல்லாஹ்வுக்கு சின்ன தூக்கமும் கிடையாது,
பெரிய தூக்கமும் கிடையாது. அல்லாஹ் தூங்கக்கூடியவன் அல்ல. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض, வானங்களில் இருப்பது பூமியில் இருப்பது அனைத்துமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாருக்குத்தான் அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்ய முடியும்? யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், உங்களுக்கு முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ளதையும் அறிந்தவன் அவன் மாத்திரம்தான். வஸிஅ குர்ஸிய்யுஹு ஸமாவாதி வல் அர்ض, அல்லாஹ்வுடைய குர்சி இருக்குது. அல்லாஹ்வுடைய குர்சி கேள்விப்பட்டிருப்போம், சின்ன அர்ஷ் குர்ஸ் கேள்விப்பட்டிருப்போமே, அர்ஷ் குர்சி. இந்த அல்லாஹ்வுடைய குர்சி வானம் பூமியை விட விசாலமானது, வானத்தை விட விசாலமானது. வஸிஅ குர்ஸிய்யுஹு ஸமாவாதி வல் அர்ض வலா யஊதுஹு ஹிஃظுஹுமா வஹுவல் அலிய்யுல் அஸீம். அல்லாஹ் மிக உயர்ந்தவன், பிரம்மாண்டமானவன். குர்சி, அல்லாஹ்வுடைய குர்சி, அல்லாஹ்வுடைய அர்ஷ், இதுதான் உலகத்துடைய முதல் படைப்பு. அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்குதே சகோதரர்களே, அல்லாஹ் அர்ஷை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவர். அல்லாஹ் ஹுஸ்ஸமத், அல்லாஹ் அர்ஷை படைத்தானே தவிர அர்ஷை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவர். ஏன்? அந்த அர்ஷ் இருக்குதே சகோதரர்களே, அந்த அர்ஷிலே தான் ஷுஹதாக்களுடைய ரூஹுகள் இருக்குதே, ஷுஹதாக்களுடைய ரூஹுகள், அந்த ரூஹுகள் அல்லாஹ்வுடைய அர்ஷிலே ஒரு கூடு இருக்கிறது. அந்த கூட்டிலே தான் அந்த ரூஹுகள் இருக்கிறது. அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ். மதீனாவிலே ஒரு சஹாபி இருந்தார்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? எல்லாருக்கும் விளங்குதானே? பேசுற விளங்குதானே? விளங்காட்டி சொல்லுங்க, விளங்காட்டி. ஏன்னா கேள்வி கேட்க போறாங்களா உங்கள்கிட்ட? விளங்காட்டி சொல்லுங்க, ஏன்னா முக்கியமான மஜ்லிஸ் இது. எல்லாரும் நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறீங்க, வேற பேச்சு நீங்க பேச மாட்டீங்க. அப்ப சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இவர் ஷஹீத் ஆயிட்டார். இவருக்கு ஒரு காயம் வந்துதான் ஷஹீதானார். இவருடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷ் நடுங்கி சந்தோஷத்தால் வரப்போறாரே. இஹ்தஸ்ஸல் அர்ஷ் லிமௌத்தி சஅத் இப்னு முஆத். அப்ப அர்ஷ் நடுங்கி சென்றா அல்லாஹ்வுடைய முதல் படைப்பு அர்ஷ் நடுங்கியது. யாருடைய மௌத்துக்கு? சஅத் பின் முஆத் ரலியல்லாஹுடைய மௌத்துக்கு. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹுடைய கபரை தோண்டினவர் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. யார் தோண்டினாரு? அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு தான் சஅத் பின் முஆதுடைய கபரை தோண்டினவர். சொல்றார், கபரை தோண்டக்குள்ளே கஸ்தூரி வாசம், கபரை தோண்டக்குள்ளே கஸ்தூரி வாசம். அல்லாஹ் அந்த ரெண்டு பேருக்கு கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? நீங்க இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு போனீங்கண்டா உங்களோட உலமாக்கள் இருப்பாங்க, பக்கீக்கு போங்க. பக்கீல போய் கேளுங்க, உங்களை கூட்டிட்டு போற உலமாக்களிடம் இந்த ரெண்டு பேருடைய கபரையும் காட்டு. யார் யார்? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய கபரையும் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹுடைய கபரையும். ரெண்டு கபரும் பக்கத்துல இருக்கு. இவர் அவருக்கு கபரு தோண்டினார், ரெண்டு கபரும் பக்கத்துல பக்கத்துல இருக்குது பக்கீல்.
என்னடா சொல்றார், கபரை தோண்டக்குள்ளே மணத்தது கபர், கஸ்தூரி வாடு. சகோதரர்களே, இவருடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு முதல் படைப்பு அர்ஷன்னு செய்தி சந்தோஷத்தால நடுங்குது. ஏன் நடுங்கியது என்றால், சுகதாக்கள் இருக்கிறாங்களே, எந்த பள்ளியிலையும் சுகதாக்கள் இருக்காங்களா? இந்த பள்ளியா சின்ன பள்ளியா? இந்த பள்ளி தான். நான் சில வரலாறுகளை தேடும் பொழுது சொன்னாங்க, இந்த பள்ளியில தான் சுகதாக்கள் இருக்கிறார். இவங்களோட ரூஹும் அங்க தான் இருக்கு. எவ்வளவு பாக்கியம்! ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத், முஸ்அப் பின் உமைர் ஷஹீத். இவங்களோட ரூஹெல்லாம் எங்க இருக்குமெண்டா, அந்த அல்லாஹ்ட அர்ஷில கனாதீல் இருக்கு, கூடு. அந்த கூட்டுல தான் போய் தங்கும் இந்த ரூஹுகள். அல்லாஹ் இந்த ரூஹுகளை ஒரு பறவைக்குள்ள போட்டு வைத்திருக்கிறார். அந்த பறவை அப்படியே சொர்க்கத்துல சுத்திட்டு அப்படியே கூட்டுல போய் தங்கும். அந்த கூடு எங்க இருக்குது? அல்லாஹ்ட அர்ஷில. அல்லாஹ்ட அர்ஷும் குர்சியும் தான் உலகத்துடைய முதலாவது படைப்பு. இரண்டாவது, அந்த அர்ஷ் தான் நல்லடியார்களுக்கு நிழல் கொடுக்கும் இடம். அதுதான் கியாமத்துடைய நாளையில உலகத்தில் நல்லடியார்கள் வாழ்றாங்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு. நிழலே இல்லாத நாளையில் அல்லாஹ் 7 பேருக்கு அர்ஷுடைய நிழலை கொடுப்பார். அப்ப அர்ஷ் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை சிந்திச்சு பாரு. அதுல முதலாவது மனிதர் யார் தெரியுமா? அல் மலிகுல் ஆதில், நீதமுள்ள அரசியல்வாதி. அப்ப 2 அரசியல்வாதி இருப்பாங்க. சமூகத்தே கணக்கெடுக்காத அரசியல்வாதி இருப்பான், இன்னொன்று நீதமுள்ள அரசியல்வாதி. நீதமுள்ளவர் உமர் பின் அப்துல் அசீஸை போல, ஹாரூன் ரஷீதை போல, ஹுலஃபாக்களை போல அல்லாஹ் அர்ஷுடைய நிழலில் அவரை வைப்பார். இது முதலாம் அவர். இரண்டாம் அவர் ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே வாலிபத்தை கழித்த வாலிபர். ஏன் வாலிபம் உங்களுக்கு தெரியும், பாவமே வாலிபத்தில தான். பாவத்தை செய்யாம இபாதத்தில தெரிகிறாரே, அல்லாஹ் அர்ஷுடைய நிழல்ல வைப்பார். மூன்றாவது மனிதர் ரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா, தனிய உட்கார்ந்து திக்ர் செய்கிறார், அல்லாஹ்வை நினைக்கிறார், கண்ணால கண்ணீர் வடியுது. இது மூணாவது மனிதர். நாலாவது மனிதர் ரஜுலுன் தஸத்தக பியமீனி, வலது கையால சதக்கா கொடுக்கிறார், இடது கைக்கு தெரியாது, அந்த மறைச்சி சதக்கா கொடுக்கிறார். இவர் அல்லாஹ் அர்ஷுடைய நிழல்ல வைப்பார். ஐந்தாவது மனிதர் வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மஸ்ஜித், ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய தொடர்பு பள்ளியோட தான், எப்ப பார்த்தாலும் பள்ளியில தான் இருப்பார். இவர் அல்லாஹ் அங்க வைப்பார். அடுத்த மனிதர் ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ், 2 பேர் அல்லாஹ்வுக்காக அன்பு வைத்தார், வேறொன்றுக்கும் இல்லை. ஒரு ஆளை அன்பு வைக்கிறார் அல்லாஹ்வுக்காக. இந்த 2 பேரையும் அல்லாஹ் வைப்பார். கடைசியான மனிதர், அவரை அழகான ஒரு பெண், ராத்து மன்சபின் வஜமால், அழகான அந்தஸ்துள்ள பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிறார். இவர் சொல்றார், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன். இந்த 7 வகையான மனிதர்களையும் அல்லாஹ் அர்ஷுடைய நிழல்ல வைப்பார். முதல் படைப்பு அர்ஷ். இந்த அர்ஷில் அல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறார்? இப்ப நீங்க பள்ளிவாசல் எழுதுவீங்க, குர்ஆனாயத்தை எழுதி வச்சிருக்கீங்க மேல மிம்பர்ல. அல்லாஹ்ட அர்ஷில் அல்லாஹ் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? சபகத் ரஹ்மதி கதபி, எனது கோபத்தை விட என்னுடைய இரக்கம் முந்தி விட்டது. அரிசெண்டாலே உங்களுக்கு விளங்கு. முதல் படைப்பு அரிசெண்டா விளங்கிருப்ப, கொஞ்சம் அரிசெண்டாலே விளங்கிரும் உங்களுக்கு. இப்ப என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத் முந்தி விட்டது, அல்லாஹ் அர்ஷில் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்தது
கியாமத்துடைய நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூத் செய்வது அர்ஷுக்கு கீழே தான். சுஜூத் செய்ததோட அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மதே தலையை தூக்குங்க, கேளுங்க நான் தாரேன். அர்ஷுக்கு கீழே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செய்வார்கள். அடுத்ததாக சகோதரர்களே, அர்ஷை சுமப்பதற்கு அல்லாஹ் மலக்குகளை வைத்திருக்கிறார். وَيَحْمِلُونَ عَرْشَ رَبِّكَ فَوْقَهُمْ يَوْمَئِذٍ ثَمَانِيَةٌ. 8 மலக்குகள் அர்ஷை சுமக்கிறார். முதல் படைப்பு விளங்கிச்சா? இப்ப முதல் படைப்பு என்ன? அல்லாஹுடைய அர்ஷும் குர்சியும். ஞாபகம் வைக்கணும்னா ஆயத்துல் குர்சியை ஞாபகம் வச்சா சார், ஆயத்துல் குர்சி இருக்குது. அப்ப முதல் படைப்பு அல்லாஹுடைய அர்ஷும் குர்சியும். சரி, இரண்டாவது அல்லாஹ் எதை படைத்தார்? இரண்டாவது அல்லாஹ் படைத்தது தண்ணீர். எதை படைத்தார்? இரண்டாவது தண்ணீரை படைத்தார். முஸ்லீம்களுடைய வரலாற்று புத்தகம் தான் அல் பிதாயா வ நிஹாயா. முஸ்லீம்களுடைய வரலாறு, முஸ்லீம்களுடைய வரலாறு தான் இப்னு ஹல்தூன். முஸ்லீம்களுடைய வரலாறு எழுதியவர் தான் இப்னு ஜரீர் அத்-தப்ரி. முஸ்லிம் வரலாற்றாசிரியர்கள் இதை கொண்டுதான் தொடங்குவாங்க. அந்த கிதாபுகள் எடுத்து பாருங்க. இதுல பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் இமாம் புகாரி. இமாம் புகாரியுடைய வரலாற்று புத்தகத்துடைய பேர் என்ன? அத்-தாரீகுல் கபீர். இமாம் புகாரி தாரீகுல் கபீர் என்ற வரலாறு எழுதினது மதீனால. எங்க வச்சு எழுதினார்? மஸ்ஜிது நபவியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌதால ஃபீ லைலத்தின் முக்மிரா. சந்திர இரவு, விளக்கும் இல்லை, சந்திர இரவுல தான் அந்த புத்தகத்தை எழுதினார். இமாம் புகாரி வரலாறு எழுதும் பொழுது இமாம் புகாரிக்கு 19 வயது. எங்கட 19 வயது பிள்ளைய சுபகு தொழுவைக்கு எழுப்பாட்டிட்டு வாரத்துக்கே பாவம், தூங்கட்டும், கொஞ்சம் தூங்கட்டும் மகன், 7 மணிக்கு எழுப்பி சுபக தொழட்டும். இமாம் புகாரி தனது குடும்பத்தை இழந்து, சொந்தத்தை இழந்து, ரஷ்யாவை இழந்து, தந்த ஊரை இழந்து அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர்.
அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضل وابعثه مقام محمود الذي وعدته. இமாம் புகார் ரஹிமஹுல்லா அந்த 19 வயதில் தன்னுடைய குடும்பத்தை இழந்து, ஊரை இழந்து மதீனாவுக்கு வந்து முஸ்லீம்களுடைய வரலாற்று எழுதினார். எல்லா இஸ்லாமிய வரலாற்று புத்தகங்களையும் பார்த்தா, ஏனென்றா இன்றைக்கு வாசிக்கிறவங்க குறைஞ்சதால அவைகள் பார்க்கப்படுறதில்லை. வாசிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க. இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒவ்வொரு வீட்லையும் லைப்ரரி, ஒவ்வொரு பள்ளியிலேயாவது லைப்ரரி இருக்கணும். எங்கட கண்டி மௌலானா இருந்தார் சலாஹுத்தீன் ஹசரத், சிறு தொகுப்பு எழுதினார். நீங்க கண்டி ஹனஃபி பள்ளிக்கு போனீங்கன்னா அவர லைப்ரரி மேல் இருக்கு. கண்டி ஹனஃபி பள்ளிக்கு போனீங்கன்னா சலாஹுத்தீன் மௌலவியுடைய லைப்ரரி, அவர் எழுதின தொகுப்பே பெரிய தொகுப்பு. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், மகளே கேள் என்று. இந்த காலத்தில் உள்ள ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கும், வாசி. அவரோட மகளுக்கு எழுதின ஒரு புத்தகம், மகளே கேள். அப்ப வாசிக்கிறது. இமாம் புகார் ரஹிமஹுல்லா வரலாற்று 19 வயசுல எழுதுறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அப்ப அல்லாஹுடைய அர்ஷ் இதுதான் முதல் படைப்பு, அர்ஷ் குர்சி. இரண்டாவது படைப்பு என்ன? அல்லாஹ் தண்ணீரை படைத்தார். அல்லாஹ் தண்ணீரை படைத்தான். இரண்டாவது படைப்பாக அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கின்றான், وَجَعَلْنَا مِنَ الْمَاءِ كُلَّ شَيْءٍ حَيٍّ أَفَلَا يُؤْمِنُونَ. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் நான் தண்ணியால தான் படைத்தேன், நம்ப மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், நம்ப மாட்டீங்களா? முழு படைப்பையும் அல்லாஹ் படைச்சது தண்ணியால. அப்ப இரண்டாவது படைப்பு சகோதரர்களே தண்ணீர். ஏன்? படைத்தவன் ஹல்லாக் அல்லாஹ் தான். இந்த உலகத்துக்கு முதன்மையானவன் யார்? இந்த உலகத்துக்கு உலக வரலாறு சொல்றாங்களே, உலக வரலாறு 2 கோடி வருடம், 2 லட்சம் வருடம் சொல்றாங்களா? இவங்க 7 மண்டா வரலாறை கொண்டு வர சொல்லும். ஆனா முஸ்லிம் உலமாக்களிடத்துல வரலாறு இருக்குது, கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகளுடைய வரலாறுகள் தான். இந்த உலகம் படைக்கப்பட்டு முதல் மனிதர் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் உள்ள வரலாறை பிரட்டினா கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகள் தான். அதற்கு அப்பால் ஒரு வரலாறு இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் 1000 ஆண்டுகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகி 125 ஆண்டுகளுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலும் மக்காவிலும் வாழ்ந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரபலியமான 2 பிள்ளைகள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மக்காவில், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனில். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து தான் நபிமார்கள் வருகிறது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய தம்பி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா
அதற்கு பிறகு வந்தவர்கள் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஸுல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம், யஸா அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு வந்தவர் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு வந்தவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு வந்தவர் தான் ஹஸ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். சாட்சியுடைய மகன் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் இடையில் 560 ஆண்டுகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மௌத்தாகி 1400 ஆண்டுகள் தான். மொத்த வரலாறு பிரட்டினாலே 7000 சொச்சம் ஆண்டுகள் தான். இந்த 7000 ஆண்டுகளுக்கு முன்னால், இந்த படைப்புகள் எல்லாம் படைப்பதற்கு முன்னால் இருந்த ஒரே ஒருவன் அல்லாஹ். சூரத்துல் ஹதீதிலே அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல்லாஹிரு வல் பாத்தின். நான் தான் முதன்மையானவன். அல்லாஹ் தான் முதன்மையானவன். அல்லாஹ் தான் அவ்வல். அதனால தான் துஆவுல கேட்கிறோம், யா அவ்வலல் அவ்வலீன், முதன்மையானவர்களுக்கெல்லாம் முதன்மையாளனே. துஆ கேட்கிறோம். அல்லாஹ் தான் அவ்வல், அவன் தான் இவைகளை படைத்தான். நீங்க ஒரு புத்தகம் எழுதுறீங்க, ஒரு விடயத்தை குறிப்பிடுறீங்க, நீங்க செஞ்சா தானே நீங்க சொல்லலாம், செய்யாத சொல்லலுமா? யாராவது இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கிறதோ அத்தனை மதங்களுடைய புத்தகங்களில் எந்த புத்தகத்திலாவது இந்த படைப்புகள் சம்பந்தமாக இருக்குதா தேடிப்பார். குர்ஆன்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். குர்ஆன்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த படைப்புகளுடைய விடயம். அல்லாஹ் இரண்டாவதாக தண்ணீரை படைத்தார். அல்லாஹ் கேட்கிறான், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை அஃபலா யூமினூன். நம்ப மாட்டீங்களா? தண்ணியால தானே முழுதை நான் படைத்தேன். இரண்டாவது படைப்பு. மூணாவது படைப்பு அல்லாஹ் கலமை படைத்தார். கலமண்டா என்ன? பேனு. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். முதல் இறக்கப்பட்ட சூராவுல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. களத்தை அல்லாஹ் படைத்தான். பேனைய படைச்சு என்ன செஞ்சான்? அல்லாஹ் முழுதையும் எழுத சொன்னான். முழுதையும் எழுத சொன்னான். எல்லாத்தையும் களம் எழுதியது, பேனை எழுதியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனாங்களே, மேராஜ் போனாங்க தானே, 7வது வானத்தை அடைஞ்ச நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பேனைகள் எழுதும் சத்தத்தை கேட்டேன். ஸரீஃபல் அக்லாம், பேனைகள் எழுதும் சத்தத்தை கேட்டேன். அல்லாஹ் மூன்றாவதாக படைத்தது கலம். ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ரூஹாக இருக்கும் பொழுது சந்தித்தார்கள். இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் அதை கொண்டு வரார். ரூஹாக இருந்தோம் இல்லையா நாங்கள்லாம்? ரூஹாக ஆலமுல் அர்வாஹ். நபியவர்கள் சொன்னார்கள், அல் அர்வாஹு ஜுனூதுன் முஜன்னதா, ரூஹுகள் படையாக இருந்தது. ஃபமா தஆரஃப மின்ஹா இக்தலஃப், அங்க ஒத்துமையாக இருந்தா இங்கேயும் ஒத்துமையாக இருக்கும். வமா தனாக்கர மின்ஹா இக்தலஃப், ரூஹுகளாக இருக்கும் பொழுது சண்டை பிடித்தா இங்கேயும் சண்டை பிடிக்கும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் சந்திக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்கிறாங்க, வாப்பா நீங்க தானே அந்த பழத்தை திண்டு எங்களை எல்லாத்தையும் சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கினது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா மகனை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்களா, மகனே என்னை படைக்கிறதுக்கு
50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு விடயத்திலே நீ என்ன பழிக்கிறாய்? என்ன படைக்கிறதுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் எழுதிட்டானே. அப்போ ஒரு விடயம் விளங்குது என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் கலமை படைத்து எழுதிவிட்டார். மூன்றாவது படைப்பு சகோதரர்களே கலம். கலா கதிர் இருக்குது, இதை கலமை வைத்து அல்லாஹ் எழுத வைத்தார். நாலாவது படைப்பு என்ன? அல்லௌஹுல் மஹ்ஃபூத். நாலாவது படைப்பு என்ன? கேள்விப்பட்டிருப்ப லௌஹுல் மஹ்ஃபூத் என்று. லௌஹுல் மஹ்ஃபூதுல முழுதும் இருக்குது, எழுதப்பட்டிருக்கு. லௌஹுல் மஹ்ஃபூதுல குர்ஆனும் இருக்குது. குர்ஆனுடைய பேர் லௌஹுல் மஹ்ஃபூத் அல்ல. லௌஹுல் மஹ்ஃபூதுல 24 மணித்தியாலத்துக்கும் எழுத்திருக்கு. ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடக்க போது எழுதப்பட்டிருக்கு. லௌஹுல் மஹ்ஃபூத் தமிழ்ல சொல்றேன்னா பாதுகாக்கப்பட்ட பலகை. ஆனா முழுதையும் அல்லாஹ் எழுதிட்டான் லௌஹுல் மஹ்ஃபூதுல. அல்லாஹ் சூரா யாசின் ஓதுறோமா இல்லையா? வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு. என்ன யாசின் ஓதுறோம் இல்லையா? ஓதுறோம். ஃபீ இமாமின் முபீன் ஓதுறோம் தானே? வகுல்ல ஷைஇன் ஒவ்வொன்றையும் அஹ்ஸைனாஹு எழுதி பாதுகாத்து வைத்திருக்கிறோம். ஃபீ இமாமின் முபீன். இந்த இடத்துல இமாம் என்றால் லௌஹுல் மஹ்ஃபூத். லௌஹுல் மஹ்ஃபூதுல அல்லாஹ் எழுதி வச்சிருந்தார். சகோதரர்களே, இது நாலாவது அல்லாஹுடைய படைப்பு. அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லும் பொழுது பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லௌஹின் மஹ்ஃபூத். இது சங்கையான குர்ஆன். இந்த குர்ஆன் லௌஹுல் மஹ்ஃபூத் இருந்தது. நாலாவது படைப்பு. ஐந்தாவது படைப்பு அல்லாஹ் படைத்ததுதான் காலம், ஜமான். காலத்தை படைத்தான் அல்லாஹ். காலம் என்றால் வருடம், மாதம், வாரம், நாட்கள், மணித்தியாலங்கள், லுஹர், அசர், லுஹா, வல் ஆசிர் அசர் நேரம், வல்லுஹா வல்லைலி இதா சஜா முற்பகல், வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷிர் ஃபஜ்ருடைய நேரம், வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ் சுபஹுடைய நேரம். காலங்களை அல்லாஹ் படைத்தார். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஸமான் கதிஸ்ததார கஹைஅதிஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். காலம் உருண்டோடி கொண்டே இருக்கு. காலத்தை படைச்சவன் அல்லாஹ். இது அல்லாஹ் ஐந்தாவதாக அல்லாஹ் காலத்தை படைத்தார். ஆறாவதாக அல்லாஹ் பூமியை படைத்தார். இன்னும் பூமி படைக்கப்படல. ஆறாவதாக எதை படைச்சான் அல்லாஹ்? முதல் வானத்தை படைச்சானா பூமியை படைத்தானா? எதை படைத்தான் அல்லாஹ்? முதல் பூமியைத்தான் படைத்தான். முதல் அல்லாஹ் பூமியைத்தான் படைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை படைக்கிறதுக்கு 2 நாள் எடுத்தது அல்லாஹ். அப்படின்னா அவ்வளோ டயர்ட் ஆயிட்டான் அல்லாஹ். அல்லாஹ் குன் என்ற வார்த்தையில் படைத்திருப்பான். 2 நாள் எடுத்தது. என்னென்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும். குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கு, சூரா ஃபுஸ்ஸிலத். சூரா ஃபுஸ்ஸிலத். சூரா ஃபுஸ்ஸிலத் எடுத்து பார்த்தா விளங்கும். அல்லாஹ் கேட்கிறான், قل أئنكم لتكفرون بالذي خلق الأرض في يومين. 2 நாட்களில் இந்த பூமியை படைத்த அல்லாஹ்வையா நீங்கள் நிராகரிக்கிறீர்கள்? وتجعلون له أندادا ذلك رب العالمين.
இந்த பூமியை படைத்த அல்லாஹ்வுக்கா நீங்க கடவுள் வச்சிருக்கிறீங்க, இணை வைக்கிறீங்க? அவன் தான் ரப்புல் ஆலமீன். சரி, 2 நாள்ல பூமியை படைத்து என்ன செய்தான்? وَجَعَلَ فِيهَا رَوَاسِيَ مِنْ فَوْقِهَا وَبَارَكَ فِيهَا وَقَدَّرَ فِيهَا أَقْوَاتَهَا فِي 4 أَيَّامٍ سَوَاءً لِلسَّائِلِينَ. 2 நாள்ல பூமியை படைத்துட்டு மற்ற 2 நாள்ல எங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாம் அல்லாஹ் உருவாக்குறார். இதெல்லாம் குர்ஆன்ல வாரதுதான், வேற அங்கஞ்ச வாரது இல்லை. சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 9வது 11வது ஆயத்தில் சகோதரர்களே, அல்லாஹ் 6வதாக பூமியை படைத்தார். சரி, குர்ஆனுடைய கருத்துப்படி எத்தனை பூமி இருக்கு? 7 பூமி இருக்கு. 7 பூமி இருக்குது. வானம்தான் 7, பூமியும் 7 தான். சூரத்து தலாக்குடைய 12வது ஆயத் அல்லாஹ் சொல்றார், அல்லாஹுல் லதீ خلق 7 سماوات ومن الأرض مثلهن. 7 வானத்தையும் படைத்தான், அதே போன்று 7 பூமி. அப்ப பூமியிட தாப்பம் எங்க போகுதோ, அதாலதான் இந்த மற்றவங்களோட சொத்தை களவெடுத்தவங்க இருக்காங்களே, இவங்க பாவம். மற்றவண்ட காணிய வரம்ப கொத்தி எடுக்கிறாங்களே, இந்த கோர்ட்ஸ்ல போய் பாருங்க, உரிமை இல்லாம சண்டை பிடிப்பாங்க. பலவீனமான ஒருவண்ட காணி அபகரிக்க எவ்வளோ பேர் செய்யறாங்க இந்த வேலையை. என்ன தண்டனை இதுக்கு? அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் 7 பூமியையும் வளையமாக்கி, உங்களோட காணி மட்டும் இல்லை, மாட்டுப்பழ காணி மட்டும் இல்லை, அந்த காணியிலிருந்து 7 பூமி அல்லாஹ் வளையமாக்கி கழுத்துல போடுவார், தூக்கிட்டு வருவார். இவர் எவ்வளோ பெரிய பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துடைய வாடைய கூட உனக்கு நுகர முடியாது. மற்றவனுக்கு துரோகம் செஞ்சு அவன் ஹக்கு எடுத்தது, உரிமை எடுத்தது. சகோதரர்களே, இந்த ஹதீஸ நபி அவங்க சொன்னாங்க 7 பூமி. காரூன் இருக்கிறாரே, காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்தார். இந்த காரூன் பூமிக்குள்ள போய்கொண்டே இருக்கிறார். நபி அவங்க சொன்னார், இன்னும் போகல, போயிட்டே இருக்கிறார். பூமிக்குள் சுழி வாங்கப்பட்டார். 7 பூமி அல்லாஹ் படைத்தான். சகோதரர்களே, 6வது இந்த பூமி 2 நாள், இந்த பூமி கியாமத்தில் பேசும். இந்த பூமி அழுது, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها. பூமி பேசும் மனிதனோட. இது அல்லாஹுடைய 6வது படைப்பு. 7வது படைப்பு, அல்லாஹ் பூமியை படைச்சு தண்ணியில தான் போட்டார். எதுல போட்ட? தண்ணி இருந்துச்சு தான் ஏற்கனவே. பெரிய ஒரு பேசன்ல பெரிய ஒரு எங்கட ஹவுல் இருக்குது. ஹவுதுக்குள்ள எங்கட போலை கொண்டு வந்து போட்டா என்ன நடக்கும்? அந்த தண்ணியில அந்த போலன்னு செய்யும், மிதக்க ஆரம்பிக்கும். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான் எங்களுக்கு தெரியும். தண்ணி கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட அளவு உலகத்துல தண்ணி இருக்கு. பூமி தரை கொஞ்சம் தான் இருக்கு. போட்டதோட இந்த பூமி உசும்பியது. அல்லாஹ் 7வது படைப்பாக படைத்ததுதான் இந்த மலைகள். அல்லாஹ் சொல்றான், வல் ஜிபால அர்சாஹா வல் ஜிபால அவுதாதா. இந்த மலைகளை முளை குச்சிகளாக ஆக்கினான் அல்லாஹ். இப்ப எத்தனை மலை இருக்குது உலகத்துல? எத்தனை மலை இருக்குது? அல்லாஹ்
குர்ஆனை பத்தி சொல்லும் பொழுது لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இறக்கின குர்ஆன மலைகளுக்கு நான் இறக்கி இருந்தால் இந்த மலைகள் தூள் தூளாக வெடிப்பதை பார்த்திருப்பீர்கள். ஏன்? அவ்வளோ மலைகள் அல்லாஹ்வை பயப்படும். உலகத்துடைய முதல் மலை எது? ஜபலு அபி குபைஸ். மக்காவுல 2 மலை இருக்கு, ஜபலு அபி குபைஸ், ஜபலு குஐகான். சஃபா மலை உங்களுக்கு தெரியும், மர்வா மலை, ஜபலு ரஹ்மா அரஃபால இருக்குது, முஸ்தலிஃபால இருக்கு ஜபலு சபீர், சபீர் மலை. மதீனால இருக்குது உஹது மலை. உஹது மலை சொர்க்கத்துல வந்து இருக்கும். உஹது மலை சொர்க்கத்துல இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரகசியம் பேசின மலை தூருடைய மலை. மலைகளை பத்தி குர்ஆன் தனியே பேசி இருக்குது. அல்லாஹ் 7வது படைப்பாக மலைகள் அல்லாஹ் படைத்தார். சரி, இப்ப பூமி என்ன செஞ்சிட்டு மலைகளை படைச்சதோட ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, உசும்பல். 8வதாகத்தான் அல்லாஹ் வானங்களை படைத்தார். 7 வானத்தையும் அல்லாஹ் படைத்தார். 8வதாக அல்லாஹ் 7 வானத்தை அல்லாஹ் தட்டு தட்டாக அல்லாஹ் கேட்கிறார், அஅன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமா. நீங்க பெரிய படைப்பா அல்லது நான் படைச்ச வானம் பெரிய படைப்பா? பனாஹா, இத கூட நான் படைச்சிட்டேன். ரஃபஅ சம்கஹா ஃபஸவ்வாஹா, அதனுடைய முகட்ட உயர்த்தினதுன்னா எவ்வளவு உயரத்தில் இருக்குது வானத்துடைய முகடு. சகோதரர்களே, 8வதாக அல்லாஹ் வானங்களை படைத்தார். இந்த இடத்துல சில உலமாக்கள் இப்போ உங்களுக்கு இதை பிரச்சனையாக, அதாவது முதல் பூமி படைக்கப்பட்டது, அதற்கு பிறகு மலைகள், அதுக்கு பிறகு 7வது 8வது வானம். சிலர் சொல்லுவாங்க இல்ல முதல் படைக்கப்பட்டது வானம். இதில் ஒரு வித்தியாசம் என்னென்றா, அல்லாஹ் பூமியை படைத்தது 6வதாக, பூமியை விரித்தது பிறகு. படைத்தது முதல், பூமியை விரிச்சது. இவ்வளோ விரித்தான் அல்லாஹ் பூமியை. பூமி ஒரு வட்டமா தானே அல்லாஹ் படைத்தான், போல் மாதிரி. அதை விரித்தது அல்லாஹ் வானத்தை படைத்ததுக்கு பிறகுதான். அதனாலதான் வல் அர்த பஅத ذلك دحاها, அல்லாஹ் சொல்றான் பின்னால் அல்லாஹ் பூமியை விரித்தார். 9வது சகோதரர்களே, 9வது அல்லாஹ் சொல்கிறான், 9வது படைப்பு தான் சூரியன் சந்திரன். சூரியன் சந்திரனை 9வது அல்லாஹ் படைத்தான். வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா ذلك تقدير العزيز العليم. சூரியன் ஓடிக்கொண்டிருக்குது. والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم. لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون. சூரியனை படைச்சு ஓட வச்சார், சந்திரனை படைச்சு தங்க வச்சார். அல்லாஹ்ட குதிரத் இருந்தார். சந்திரன் மனாசில், ஒவ்வொரு இடத்துல தங்குது சந்திரன். சூரியனையும் சந்திரனையும் நான் தான் படைத்தேன். சகோதரர்களே, 9வது படைப்பு. 10வது படைப்பாகத்தான் அல்லாஹ் இரவையும் பகலையும் படைத்தார். 10வது படைப்பாக தான் அல்லாஹ் சொல்கிறான், وَهُوَ الَّذِي خَلَقَ اللَّيْلَ وَالنَّهَارَ وَالشَّمْسَ وَالْقَمَرَ
குல்லு ذلك குல்லும் في فلك يسبحون. இரவையும் பகலையும் படைத்தது அல்லாஹ். அதனாலதான் இரவு பகலை முந்திடாது, பகல் இரவை முந்தி விடாது. வலல்லைலு சாபிகுன் நஹார். சகோதரர்களே, 10ஆவதாக அல்லாஹ் இரவையும் பகலையும் படைத்தார். 11ஆவது அல்லாஹுடைய படைப்பு தான் நட்சத்திரங்கள். 11ஆவது படைப்பு தான் அல்லாஹுடைய நட்சத்திரங்கள். அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் சூரா வாக்கியாவிலே, ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம் وإنه لقسم لو تعلمون عظيم. நட்சத்திரங்கள் மறையும் இடங்கள் மீது சத்தியம் செய்கிறேன். இந்த நட்சத்திரத்திலே ஆக வெளிச்சமான ஆக தூரமான நட்சத்திரத்தை அல்லாஹ் படைத்தான். அதனுடைய பெயர் தான் சுரையா என்ற பெயர். அல்லாஹ் வஸ்ஸமாஇ வத்தாரிக வமா அதராக மத்தாரிக அந்நஜ்மு ஸாகிப். சத்தியம் செய்கிறார், மிக வெளிச்சமான நட்சத்திரத்தை அல்லாஹ் படைத்தார். நட்சத்திரத்தை அல்லாஹ் படைத்தது 3 காரணத்துக்காக. ஒன்று, وَلَقَدْ زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ. சூரா தபாரக்கல்லதி ஓதுறோமே, வானத்தை டெக்கரேஷன் அழகுபடுத்துவதற்காக. இரண்டாவது, ருஜூமன் லிஷ்ஷயாத்தீன், ஷைத்தான்களுக்கு எறிவதற்காக. ஷைத்தான்கள் மேலே போவாங்க, மலக்குகள் பேசுறத கேட்கிறதுக்கு எரியப்படும் நட்சத்திரத்துக்கு ஒரு பேர் இருக்குது, ஷிஹாப். அதனால தான் பழையவங்க ஷிஹாபுத்தீன் என்று பேர் வச்சிருவாங்க. ஷிஹாபுத்தீன் என்ற பேர் தான் சாப்தீன் என்று பிற்காலத்தில் மாறிச்சு. அது சாப்தீன் அல்ல, ஷிஹாபுத்தீன். ஷிஹாப் என்றால் எரி நட்சத்திரம். மூன்றாவது, நட்சத்திரத்தை படைத்தது வழியை அறிந்து கொள்வதற்கு. கடல்ல பிரயாணம் பண்றவங்க நட்சத்திரத்தை வைத்துதான் தரைக்கு வந்து சேருவாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 11ஆவது படைப்பாக நட்சத்திரத்தை படைத்தார். 12ஆவது படைப்பாக அல்லாஹ் காற்றை படைத்தார். 12ஆவது படைப்பு தான் காற்று. அதில் ஒவ்வொரு காற்று இருக்கிறது, காற்றுடைய ஹசானா அல்லாஹ்விடம் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், நுசிர்து பிஸ்ஸபா வ உஹ்லிகத் ஆதும் பித்தப்பூர். சபா என்ற காற்றை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டேன். ஆது கூட்டம் தப்பூர் என்ற காத்தை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். சகோதரர்களே, இது 12ஆவது படைப்பு. 13ஆவது படைப்பு தான் மேகம், இடி, மின்னல். மேகம், இடி, மின்னலை அல்லாஹ் 13ஆவது படைப்பாக படைத்தார். 14ஆவது படைப்பாக மரத்தையும் புட்பூண்டுகளையும் அல்லாஹ் படைத்தார். 15ஆவது படைப்பாக அல்லாஹ் நிழல்களை படைத்தார். இந்த 15க்கு பிறகுதான் சகோதரர்களே ஜின்கள் மனிதர்கள் என்று பிரியும். இதுதான் உலகத்துடைய முதல் படைப்பு. இதுதான் உலகத்துடைய பதுல் ஹல்க். இதுதான் முதலாவது படைப்பு. என்ன? அல்லாஹுடைய அர்ஷும் குர்சியும். 2வது படைப்பு என்ன? தண்ணீர். 3வது படைப்பு என்ன? கலம். 4வது படைப்பு என்ன? லௌஹுல் மஹ்ஃபூத். 5வது படைப்பு என்ன? காலம். 6வது படைப்பு என்ன? பூமி. 7வது படைப்பு மலைகள். 8வது படைப்பு வானங்கள். 9வது படைப்பு சூரியனும் சந்திரனும். 10வது படைப்பு இரவும் பகலும். 11வது படைப்பு நட்சத்திரங்கள். 12வது படைப்பு காற்று. 13வது படைப்பு மேகம், இடி, மின்னல். 14வது படைப்பு மரங்களும் புட்பூண்டுகளும். 15வது படைப்பு நிழல்கள். சகோதரர்களே, இதுதான் பதுல் ஹல்க்.
இதைத்தான் இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புகாரியிலே படைப்பின் ஆரம்பம் என்று கொண்டு வருகிறார். அதற்கு பிறகுதான் சகோதரர்களே ஜின்கள் வாழ்றாங்க உலகத்தில். ஜின்கள் வாழ்ந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் ஜின்களை அழிச்சிட்டு அதற்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் படைக்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ நீண்ட நெடிய வரலாறு கொண்டதுதான் இஸ்லாமிய இந்த எங்களுடைய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் இதற்கு பிறகுதான் சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்குதா, நரகம் படைக்கப்பட்டிருக்குதா? சொர்க்கத்தை அல்லாஹ் படைச்சிட்டா, நரகத்தை அல்லாஹ் படைச்சிட்டான். அவ்வாறு படைக்கப்பட்ட அவைகள் இருக்குது. சொர்க்கத்துக்குள்ள நரகத்துக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக நபி அவங்க சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, கனவு கண்டிருக்கீங்களா? யாராவது கனவு கண்டிருந்தா விளக்கம் சொல்லுவாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்ட்டு பெரிய ஒரு கனவை சொன்னாங்க. அந்த கனவுடைய கடைசியில சொன்னாங்க, 2 பேர் என்னை கூட்டிட்டு போனாங்க. ஒரு பெரிய ஒரு அழகான தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒரு மரம். அந்த 2 பேரும் என்ன அந்த மரத்தில் ஏற சொன்னாங்க. நான் ஏறினேன். அங்க போய் பார்த்தா அழகான சொர்க்கம், அழகான வீடு. அதுல வாலிபர்கள் இருக்கிறாங்க, வயோதிபர்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் அவங்க 2 பேர்ட்டையும் கேட்டேன், இது என்ன இடம்? சொன்னாங்க, வாங்க போவோம். அந்த மரத்துல இன்னும் ஏறினேன் மேல. அங்க மேல ஏறினா அதை விட அழகான வீடு, வாலிபர்கள் வயோதிபர்கள் மட்டும் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. அழகான வீடு. நான் கூட்டிட்டு போன 2 பேர்ட்டையும் கேட்டேன், இது என்ன இடம்? சொன்னாங்க, கனவுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது நீங்க போனீங்களே முதல் வீடு, அது பொதுவான மூமின்களுடைய சுவர்க்கம். எல்லாருமே இருந்தாங்களே அதுல, ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள். 2வது போனீங்களே மரத்துல, அது சுகதாக்களுடைய சொர்க்கம், வாலிபர்கள் ஆண்கள். அப்படியே சொல்லிட்டு 2 பேரும் சொன்னாங்க, கொஞ்சம் தலையை தூக்குங்க யா ரசூலல்லாஹ். தூக்கத்திலே நபி அவங்க தூக்கினதோட பெரிய ஒரு மேகம், அழகான வீடு, சொர்க்கம். ரசூலுல்லாஹ் கனவுலே கேட்கிறாங்க, விடுங்களை நான் போறேன் அங்க. சொன்னாங்க, இதுதான் உங்களோட சொர்க்கம், இதுதான் உங்களோட சொர்க்கம். நபி கனவுலே கேட்கிறாங்க, விடுங்க நான் போறேன். அவங்க 2 பேரும் சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது, அதுக்கு பிறகு நீங்க போகலாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். முழுதையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றார். நபி அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டாங்க, உமர், இரவு நான் சொர்க்கத்துக்கு போயிருந்தேன். ஒரு பெண் வுது எடுத்து கொண்டிருந்தால் சொர்க்க மாளிகைக்கு பக்கத்திலே. யாருடைய சொர்க்கம் என்று கேட்டேன். இது உமருடைய சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது. நான் மெதுவா காலை வெளியெடுத்து வந்துட்டேன். ஏனண்டா உமருடைய ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டாங்க, யா ரசூலல்லாஹ் பார்த்துட்டு வரேன்ச்சே சொர்க்கத்தை. சொர்க்கம் படைக்கப்பட்டு முடிஞ்சு, நரகத்தை அல்லாஹ் படைச்சிட்டான் சகோதரர்களே. ஆனால் சொர்க்கத்தை துறக்க இல்லை அல்லாஹ். சொர்க்கத்தை துறக்கிறவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தானவங்க எங்க? இன்னும் போகல சொர்க்கம் நரகம், பர்ஸக்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்களை மூதாதையர்கள் மௌத்தாயிட்டாங்க எவ்வளவு பேர். கபர்ல இருக்குது உடம்பு, ரூஹ் எங்க இருக்கு? சொர்க்கத்திலேயா? இல்லை, சொர்க்கத்திலே இல்லை. ரூஹுகள் 5 இடங்கள்ல இருக்கு. ரூஹுகள் எங்க இருக்குது? 5 இடங்கள்ல ரூஹுகள் இருக்கு. முதலாவது நபிமார்களுடைய ரூஹ்.
இது இருக்குது இல்லியீன் என்ற இடத்துல, ஆக டாப் லெவல் இடம் அது இல்லியீன். وما أدراك ما إليون كتاب مرقوم. இரண்டாவது ஷுஹதாக்களுடைய ரூஹ் தான், உடம்பு தான் கபர்ல, ரூஹ். ஷுஹதாக்களுடைய ரூஹ் இருக்குது எங்க? அல்லாஹ் ஒரு பறவைக்குள்ள அதை போட்டிருக்கிறார். அந்த பறவை அப்படியே சொர்க்கத்தில் சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷில ஒரு கூடு இருக்குது, அந்த கூட்டில் வந்து தங்குது. ஹஸ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹுடைய 2 கையும் வெட்டப்பட்டுச்சு. நபி அவங்க சொன்னாங்க, ஜாஃபர் தையார், ஜாஃபருக்கு 2 சிறகு கொடுக்கப்பட்டிருக்குது, சொர்க்கத்தில் அப்படியே சுத்திட்டு வந்து அர்ஷ்ல தங்குவார். இது 2வது வகையான ரூஹ். 3வது வகையான ரூஹ் மூமின்களுடைய ரூஹ். இந்த ரூஹையும் அல்லாஹ் ஒரு பறவைக்குள்ளதான் போட்டிருக்கிறார். சிம்ம மாத்திரமா, இந்த போன் சிம்ம கலத்தி இன்னொரு போன் உள்ளுக்கு போட வேலை செய்யுமா இல்லையா? ரூஹ பருதான். இந்த பொடியில உள்ள ரூஹ கலத்தி இன்னொரு பொடியுள்ளுக்கு ரூஹ போட்டுறான் அல்லாஹ். மூமின்களுடைய ரூஹ் சொர்க்கத்துடைய மரத்திலே பறவைக்குள் இருக்கிறது, ஆனா சாப்பிடலாம். அதான் வித்தியாசம். அல்லாஹ் ஷுஹதாக்களுக்கு மட்டும்தான் யுர்ஸகூன் சாப்பிடலும், இவங்களுக்கு சாப்பிடலாம். 4வது முஸ்லிம் பாவிகளுடைய ரூஹ். முஸ்லிம் பாவிகள் எவ்வளோ புகாரி பயான் அல்ல, முஸ்லிம் பயான் வச்சாலும் தொழ மாட்டாங்க. வட்டி வட்டி தான், மவுத்து வரைக்கும் ஒரு வட்டி கணக்கு தான் பார்த்து. எவ்வளோ மார்க்கம் உலமாக்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறது. முஸ்லிம் பாவிகள், இவங்களோட ரூஹ் எங்க இருக்கு? இவங்களோட ரூஹத்தான் அல்லாஹ் நபிக்கு கனவுல காட்டினர். இதுல சகோதரர்களே, வட்டிக்காரவங்களோட ரூஹ் எல்லாம் எங்க போகுது? ஒரு இரத்த ஆறுக்கு போகும். ஒரு மனிதனுடைய உடம்புல உயிர் விழுந்துடும். இரத்த ஆறுல கியாமத்து நாள் வரைக்கும் அவருக்கு கல்லால் எறிபடும். கல்லால் எறிபடும் கியாமத்து வரைக்கும். 65 வருஷம் தான் வட்டி கணக்கு பார்த்தது. 65 வருஷம் தான் வட்டி வேலை பார்த்தது. கியாமத்து வரைக்கும் கல்லால் அடிபடும். எதுவும் இரத்த ஆறுக்குள்ள. 2வது ஜினா செஞ்சவங்க தௌபா செய்யல, ஜினாதான் அவங்களோட வாழ்க்கை. இவங்களோட ரூஹ் எங்க போகும்? முஸ்லிம் ஆனா முஸ்லிம். இவங்களோட ரூஹ் அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னூர், அடுப்பு இருக்குது. நபி அவங்க பார்த்தாங்க கனவுல, அந்த அடுப்புடைய மேல் பகுதி வையக் இறுக்கமானது, கீழ்ப்பகுதி விசாலமானது. கீழ் நெருப்பு பத்து, நிர்வாணமான ஆண்கள் பெண்கள் நெருப்பு பத்தினதோட மேல வர பார்க்கிறாங்க, அது அணைந்ததோட கீழே போறாங்க. கேட்டாங்க யார்? இவங்க தான் விபச்சாரிகள். 3வது குர்ஆன் தொழுகை இல்லாதவங்க, தலை உடைக்கப்படு. பெரிய பாறாம் கல்லால தலை உடைக்கப்படு. அப்படியே தலையை உடைச்சதுக்கு பிறகு கல்லு உருண்டு போகுது. உடைச்சவர் கல்ல திரும்ப எடுக்கிறதுக்கு இடையில தலை சரியாகும், திரும்ப அடிபடு. 4வது பொய்யர்கள், கல்லாப், பொய் கதையொன்ற ஊர்ல சமூகத்தில் கல்லாப். இவர்களுக்குரிய தண்டனை என்ன? முஸ்லிமானா இவங்களுக்கு ஒரு இரும்பு கம்பியால அவங்களுடைய தாடையில குத்தப்படும். இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் தாட இரும்பு வெளிவந்து அதை வெளியெடுத்ததுக்கு பிறகு மற்ற பக்கம் வாரத்துக்கு இடையில சுகமாகுது, திரும்ப குத்தப்படும். இதெல்லாம் 4வது வகையான முஸ்லிம் பாவிகளுடைய ரூஹுகளுக்கு. 5வது
சகோதரர்களே, காஃபீர்களுடைய ரூஹ், இவங்க சிஜ்ஜீன் என்ற ஜெயில் இருக்குது, 7 பூமிக்கு கீழே, அதுல அடைக்கப்பட்டாங்கண்டா திரும்பி வாரதில்லை. இவ்வாறு சகோதரர்களே, நமது முன்னோர்கள் இன்று இஷா வரைக்கும் யாரெல்லாம் மௌத்தானாங்களோ இந்த 5 இடங்கள்ல தான் இருக்கிறார். ஆகவே நாங்க புத்திசாலிகளாக மூமீன்கள் எங்க போய் இருப்பாங்களோ அவங்களோட போய் சேர்ந்துரும். சுகதாக்களாக மாற கிடைச்சா பாக்கியம். நபிமார்களோட போக இயலாத எங்களுக்கு மூமீன்களுடைய ரூகுகள் இருக்குது, அந்த இடத்துக்கு போறதுக்காவது நம்முடைய எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்நாள சகோதரர்களே மார்க்கத்துக்காக செலவழிக்கணும், குர்ஆனுக்காக செலவழிக்கணும், ஹதீதுக்காக செலவழிக்கணும். உலகத்துடைய இந்த விளையாட்டை கண்டு ஏமாந்துடக்கூடாது சகோதரர்களே. வாழ்க்கை என்பது மிக பெருமதியானது. இந்த வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு கண்ணை பொத்திடணும். கபருளுக்கு போய் யாரும் தொழுறதில்லை, கபருளுக்கு பயான் இல்லை, கபருளுக்கு தஹஜ்ஜத் இல்லை, கபருளுக்கு ஜகாத் இல்லை, கபருளுக்கு சதக்கா இல்லை, ஒன்றும் இல்லை. கபருளுக்கு தூங்குற வேலை மட்டும்தான். முழுதையும் செய்து முடிச்சிட்டு சகோதரர்களே நிம்மதியா போய் கபர்ல தூங்க வேண்டியதுதான். இன்று எத்தனையோ பெற்றோர் மௌத்தாயிட்டாங்க, தந்தாங்க கோடிக்கணக்கு சொத்து, வாப்பாட பெயர்ல ஒரு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு மகன் தகுதி இல்லை. அந்த வாப்பா புத்தியற்ற வாப்பா, அந்த வாப்பாவுக்கு விளப்பம் இல்லாம மௌத்தாயிட்டான். அந்த வாப்பா முழு சொத்தை இவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டான். அவனோட கபருக்கு எதையும் தேடல அவன். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க புத்திசாலிகளாக வாழணுமெண்டா எஞ்சி இருப்பது 5 வருடமோ 10 வருடமோ 3 வருடமோ எத்தனை நாளோ தெரியாது. சகோதரர்களே, திசையை கொஞ்சம் திருப்புங்க அல்லாஹ்வின் பக்கம். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றான். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரண்டோடி வாங்க. அல்லாஹ் சொல்றார், நடந்து வராதீங்க, நடந்து போங்க துனியாக்கு. ஃபஸௌ ஃபீ மனாகிபிஹா, காசிக்கு நடந்து போங்க. என்ன தேடி வரணுமா? ஃபஃபிர்ரு இலல்லாஹ், விரண்டோடி வாங்க. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் பக்கம் விரண்டோடி போமா இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய முழு விடயத்தையும் அல்லாஹ்வுக்காக செய்து அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது சீதேவிகளாக அல்லாஹுவை சந்திக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வாஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ்.